மிகச்சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை இந்த தமிழகத்துக்கு வழங்கி இருக்கின்றார்கள். டெல்லி அணியா அல்லது தமிழ்நாடு அணியா என்று கேட்டதற்கு சான்றாக நேரடியாக களம் காணுகின்ற தொகுதி இந்த ராசிபுரம் தொகுதி. இங்கே பாஜகவா அல்லது திமுகவா என்று போட்டி போடுகின்ற ஒரு முக்கியமான தொகுதிகளிலே நாம் இங்கே காலடி வைத்திருக்கின்றோம். இந்த சட்டப்பேரவை தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி இந்த ராசிபுரம் தொகுதிகளிலே படுதோல்வியை அடைய வைக்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை இலக்கோடு நாம் அனைவரும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே இணைந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டை யார் வேண்டுமானாலும் ஆளலாம், ஆனால் இந்த நாட்டை யார் ஆளக்கூடாது என்பதற்கு ஒரு சரியான தருணம் இந்த சட்டப்பேரவை தேர்தல். மதத்தின் பெயராலும் ஜாதிகளுடைய பெயராலும் பாரதிய ஜனதா கட்சி இந்த இந்தியாவை பல்வேறு கூறுகளாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த மதவாத சக்தி இந்த தமிழ்நாட்டிலே நுழைவதற்கு தடை போடுகின்ற ஒரு மாபெரும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகத்தான தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். தமிழகத்திலே இந்த 5 ஆண்டு காலங்கள் ஆட்சியிலே மிக பல்வேறு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்ற நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அன்றைக்கு ஆட்சி கட்டிலே ஏறும் பொழுது 1000 ரூபாயை உரிமை தொகையாக கொடுக்க முடியும் என்று அங்கே கோரிக்கையாக வைத்தார். அப்படி ஒரு சம்பவம் நடக்க முடியாது, அந்த கோரிக்கை பொய்யான கோரிக்கை என்று வீர முழக்கமிட்டவர் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு மாதந்தோறும் உரிமை தொகையை இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற 1 கோடி பேருக்கு மேலே இந்த மக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இலவச பேருந்து பயண திட்டத்தை கொண்டு வர முடியாது என்று சவால் விட்டவர் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு அத்தனை மகளிர்களும் இன்றைக்கு நகர பேருந்துகளிலே அந்த பேருந்தை இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இன்னைக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கிறீர்கள்? 1000 ரூபாயை 2000 மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள். இலவச பேருந்து பயணத்தை இன்றைக்கு ஆண்களுக்கும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். காப்பி அடிப்பதற்கு உங்களுக்கு வேற வழியே இல்லையா? இங்கே நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய அந்த வாக்குகளை சேகரிக்கின்ற அந்த திட்டத்திற்கு நீங்கள் அடிக்கோல் இடுகிறீர்கள் என்று சொன்னால் காப்பி அடிப்பதற்கு வேறு வழி இல்லாமல் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் கொள்கின்ற திட்டத்தை மாற்றி வேறு திட்டத்தை நீங்கள் சொல்லி இங்க இருக்கின்ற மக்களிடம் நீங்கள் வாக்கு கேளுங்களை பார்ப்போம். அப்படி இன்றைக்கு ஒரு மகத்தான தலைவனாக இந்த 5 ஆண்டு காலங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக இது ஆட்சி பீடத்தில் அமர்வது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக இந்த தமிழகத்திலே ஆட்சி அமைப்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. கண்டிப்பாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேற்பட்ட தொகுதிகளிலே வென்று ஒரு மாபெரும் ஆட்சியை சமர்ப்பிப்போம் இந்த மக்களுக்கு என்று கூறி இந்த இணைய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.